பிரவேசிப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பைபிள் இருக்கா? எல்லாத்தையும் நோட் இருக்குதா? சரி, நோட்டுலாம் இனிமேல் நோட்டை எடுத்துகிட்டு வந்து பழகிக்கிங் கொள்ளுங்கள். அது நல்லதான ஒரு காரியம். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய பகுதிக்கு ஒரு அறிமுகமான ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்கிறது. இது வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 13:9. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், எப்பா நீ போன வழியில திரும்பி வராத, எங்கேயும் என்ன செய்யாத, சாப்பிடாத, தண்ணி குடிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ இவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது, அல்லது வேலை மாத்திரமல்ல, அவனுக்கான ஒரு பகுதி, அதாவது ஒரு பாதை அவனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த செய்தியை சொல்ல வேண்டிய இடம் என்ற இலக்கு என்று ஒன்று இருக்கிறது. இதெல்லாம் இருந்திருந்தும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தவறி போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆமே. அப்ப யாரோ ஒரு மனிதன் வந்து ஒரு வார்த்தையை சொன்னது நிமித்தமாக அவன் என்ன செய்து விட்டானுங்க? வழி விலகி போய் விடுகிறான். அப்போ அந்த வழி விலகி போய் விடுவதினாலே அவனுடைய வாழ்க்கை அங்கே என்ன செய்துங்க? ஒரு சிங்கத்தினாலே முடித்து வைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தவறுகிறதான ஒரு வழி. அதே போல இன்னொரு பகுதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகம புஸ்தகம் 19:17. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறது. அந்த லோத்துக்கு என்ன சொல்றான்? எப்ப அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது, ஆகவே உன் ஜீவனை தப்ப நீ எங்க செய் போயிடு, மலைக்கு நீ ஓடி போய்விடு என்று சொல்கிறார். ஆனா இவன் என்ன பண்றாங்க? ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஆபிரகாமோடு போகும்பொழுது இருந்ததான அந்த வேகம் விவேகமற்ற ஒரு வேகமாக இருந்தது. நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினாலு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு விவேகமற்ற ஒரு காரியத்தினாலே அவன் என்ன சொல்றான்? நான் மலைக்கு போறது தூரமா இருக்குது, இந்த பட்டணம் சமீபமா இருக்கிறதே, நான் இங்க என்ன செய்யலாமா, நான் இருக்கலாமா? பாருங்க. அப்ப வழியில என்ன சொல்றாங்க? விவேகம் இல்லாத ஒரு வழி நடத்துதல் அவன்கிட்ட இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஓட்டம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதத்தில் அழகா சொல்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அஞ்சக்காலனுடைய ஓட்டத்தை போல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. போஸ்ட் பண்ணிட்டு ஓடுற மாதிரி. அப்ப அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல இருக்கிறபடினால் நம்முடைய ஓட்டம் என்ன என்பதையும், நம்முடைய ஓட்டத்தினுடைய செயல்பாடு என்ன என்பதையும், ஓட்டத்தினுடைய இலக்கு எது என்பதையும் நாம புரிந்திருக்கிறோமா? நம்ம என்ன எங்க ஓடுறோம், எதுக்காக ஓடுறோம், என்ன செய்ய விரும்புறோம், இந்த வாழ்க்கை என்ன காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும், இந்த காரியத்தை தான் இந்த நாட்களில ஒரு ஓட்டம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி ஆகி இருக்கிறதா? ஒரு அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல இருக்கிறதே. அந்த அஞ்சல்காரனுக்கு எப்படி ஒரு செயல்பாடு இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, வேலை இருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடிப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 24வது அதிகாரம் 25வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்கிற இந்த வேத பகுதி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஓட்டத்தை ஓட
ஆண்டவர் அது இருதயத்தில் விதைக்கப்பட்டு பலன் கொடுக்க தேவரீர் கிருபை செய்வீராக. பிசாசானவன் ஆண்டவரே வசனங்களை பொறுக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்ப இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வரை வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் இப்ப இந்த ஒரு வசனத்துல என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் ஓடுகிறான் என்று சொன்னால் எதற்காக ஓடுகிறானாங்க? பந்தய பொருளுக்காக தான் ஓடுகிறோம். அப்ப நமக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம எதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. எதை பெற்றுக்கிறதுக்காக நம்ம ஓடுறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 24 மணி நேரம் 10 தாங்க, பத்த மாட்டேங்குதுங்க, ஆனாலும் ஓடுகிறோம். அப்ப எதற்காக ஓடுகிறோம்? அந்த இலக்கு என்ன? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுறோமா, ஒண்ணுமே இல்லாம ஓடிட்டு இருக்கிறோமா? வாசிங்க பிரதர். பந்தயத்திற்கு ஓடுங்கள், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும். சரி, இரண்டாவது, நான் ஓடும் பொழுது நான் இச்சையடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பின்னாடி நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்போ வெளியில ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறவங்க ஒரு கிரீடத்தை வாங்குறதுக்காண்டு ஓடுறாங்க. அந்த கிரீடம் அழிவுள்ள கிரீடம். ஆனால் நாம பெரும்படிக்கு ஓடுகிற ஓடமோ அழிவில்லாத ஒரு கிரீடத்தை பெரும்படியாக ஓடுகிறோம். அப்ப நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டமாக இருக்க வேண்டும். இதை தான் வேதம் சொல்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்றது. அது என்னங்க இச்சை அடக்கம்? சரி, ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் இல்லைங்க. இச்சை அடக்கம்ங்கிறது என்ன என்று சொன்னால், நல்லா பீஸா பர்கரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க நினைக்கிறீங்களா? டயட் கண்ட்ரோல் இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாமே சாப்பிடணும்னு ஆசை தான். முழு கோழியும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை தான். நல்ல கிரில் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ண முடியாதுங்க, சாப்பிட முடியாது. ஏன்? இச்சையடக்கம். ஏன்னா நான் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஓடும் பொழுது என்னுடைய சுமை எனக்கு என்னவா இருக்கக்கூடாதுங்க, இடைஞ்சலா இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய இச்சையை அடக்கம் செய்து கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தியாகம் செய்து அவன் ஓடுவதற்கு எளிமையான தன்னுடைய சரீரத்தை லகுவாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறான். ஆமென். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் இயல்பான ஒரு நடக்கிற காரியம். சரி, முதல்ல நம்ம ஓடணும்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, அது என்ன சொல்லுங்க? ஆமா, இச்சை அடக்கம். எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஓட முடியாது. சில தகுதி உள்ளது இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அப்ப எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்கிறது எல்லாமே எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே எனக்கு என்னவா இருக்காதுங்க, தகுதியாவே இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளை நாம் பெற வேண்டுமானால் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. இச்சை அடக்கம் அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்ப நம்ம சில இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கணுங்க, விலகிதான் போக வேண்டும் என்பதை இந்த வேதம் சொல்கிறது. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஆமென். பாத்தீங்க, வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 2:5. மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். அப்போ இந்த ஓட்டம் இருக்குது, இச்சையடக்கமாக தான் ஓட்டுறேன். ஆனா என்னதுக்குள்ள ஓட்டணுங்க, சட்டத்தின்படியாக நான் என்னுடைய ஓட்டத்தை, என்னுடைய போராட்டத்தை நான் போராடாவிட்டால் நான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அப்போ முதல்ல எது தேவை? இச்சை அடக்கம் தேவை. ரெண்டாவது என்ன தேவை? சட்டத்தின்படியாக இருக்கணும். ஆண்டவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணியிருக்கிறார். ஒரு பிரமாணங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சட்ட புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதுல வழியில தான் நம்மளால ஓட முடியும். இதன் வழியில நான் ஓடலைன்னு சொன்னா கிரீடத்தை நாம் என்ன செய்ய முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சில வேளைகளில் சொல்கிறாரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நான் பிசாசுகளை துரத்தினேன் அல்லவா, வியாதியை சுகமாக்கினேன் அல்லவா என்று சொல்லும் பொழுது
நான் உன்னை அறியேன் என்று சொல்வதற்கான காரணம் சட்டத்தின்படியாக அவர்கள் செயல்படவில்லை. ஆமென். எல்லாரும் கல்யாண விருந்துக்கு வந்தாச்சு, ஆனால் கல்யாண வஸ்திரம் தரிக்கலைன்னு சொன்னாங்க. என்ன இல்லைங்க, இடம் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சட்டத்தின்படியாக நான் ஓடவில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் நமக்கு வெற்றி நமக்கு என்ன செய்யலங்க, இல்லை என்றுதான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரி, ரைட். மத்தேயு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனம், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். வாசிக்கலாமா? முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப மூன்றாவது காரியம் என்ன என்று சொன்னால், முடிவு பரிந்து என்ன இருக்கணுங்க? ஆமா, கொஞ்ச நாள் ஓடிட்டு அப்புறம் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆமா ஆமா, முடிவு வரையிலும் ஓடணும். எப்போ முடிவுங்க? ஒன்று தேவனுடைய வருகை இருக்கணும், அல்லது நம்முடைய முடிவு இருக்கணும். ஆமென். அந்த முடிவு வரையிலும் நான் ஆண்டவருக்கு நான் பிரியமாய் ஆண்டவருடைய சட்டத்தின்படியாக நான் இச்சை அடக்கத்தோடு கூட நான் முடிவு பரிந்தும் ஓடினேன், ஆனால் நான் ஜீவ கிரீடத்தை பெறுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்காக இருக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. நமக்காக ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில ஒழுங்குகள் இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, சில மகிமையான காரியங்கள் இருக்கிறது, சில வல்லமையான காரியங்களும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்யணுங்க, ஓட வேண்டும். சரி, இந்த ஓட்டத்தை பத்தி இந்த 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று இச்சை அடக்கம், இரண்டாவது சட்டத்தின்படி ஓடணும், மூணாவது முடிவு பரிந்தும் நாம் ஓட வேண்டும். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த ஓட்டத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் ஓடணும்னு சொல்லியாச்சு, நமக்கு பிரச்சனை வருமா வராதாங்க? வரும். அப்ப என்னன்னு கேட்டா, முதல் காரியம், நாம் சுமையோடு என்ன செய்ய முடியாதுங்க, ஓட முடியாது. இச்சை அடக்கம் தேவை. அப்ப நமக்கு சுமை இருக்குது இல்லைங்களா? இந்த சுமை இல்லாமல் இருந்தால்தான் நம் ஓட்டம் ஓட முடியும். இதுதான் நமக்கு முதல் தடையான ஒரு காரியம். அப்ப சுமை அப்படிங்கிறது என்ன என்று சொன்னிப்பானா, உலக ஆசை நமக்கு என்ன இருக்குதுங்க, சுமையாக இருக்கிறது. பாவங்கள் நமக்கு சுமையாக இருக்கிறது. திறமை அது நமக்கு என்ன செய்யுதுங்க? எப்படிங்க திறமை நமக்கு பாரமா இருக்கும் சொல்லுங்க? என்னம்மா திறமை? நான் ஆண்டவர்ல நம்பிக்கை இல்லாம எதுல நம்பிக்கை வச்சிருவேன். அதனாலதான் என்ன சொல்றாங்க, திறமை நமக்கு என்ன இருக்குதுங்க, பாரமா மாறிடும். அது மாத்திரமல்ல, பெருமை நமக்கு பாரமா மாறிடும், பொருளாதாரம் நமக்கு பாரம். அதனாலதான் உலக காரியம் சொல்லியாச்சு. இதெல்லாம் எனக்கு பாரமா மாறினதுனால என்னுடைய வெயிட் ஏறி போச்சு. என்னால என்ன செய்ய முடியல, ஆமா ஓட முடியல, ரொம்ப தடுமாறிட்டு இருக்கேன், மூச்சு இறைக்குது, மத்தவெல்லாம் ஓடுறான், என்னால ஓட முடியல. அப்ப என்ன பண்ணணுங்க, ஆண்டவர் சொல்ற, சுமை சுமந்து சோர்ந்து போறே வாருங்கள் என்னோட, நான் உனக்கு என்ன செய்வேங்க. அப்போ சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் போகணும். அப்ப அதுதான் ஆண்டவர் தேவையான ஒரு காரியம். வாசிக்கலாம், பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். வாசிங்கம்மா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்ப இவர் ஓடுறதுக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருந்துச்சுன்னு சொன்னா, இவருடைய பரிசேயருடைய வாழ்வு இவருக்கு என்ன இருக்குங்க, இடைஞ்சலா தெரியுது. இவருடைய அந்தஸ்து இவருக்கு இடைஞ்சலா இருந்தது. இவருடைய கல்விவாமான், அவருடைய கல்வியா என்ன காரியங்கள் இவருக்கு இடைஞ்சலா இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு அவரு, இது எல்லாத்தையும் நான் குப்பையா நான் நினைக்கிறேன்பா. காரணம் என்ன என்று சொன்னால், இது என்னுடைய ஓட்டத்திற்கு இது எப்படியா இருக்குதுங்க, தடையா இருக்கிறது. அதனால சொன்னா, என்ன செய்ய சித்தமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் ஆண்டவரே, இதான் ஓட்டம், எல்லாம் அதுக்குள்ள அடங்கிருச்சு. அப்ப தனக்கான ஒரு திறமையோ, தனக்கான ஒரு வல்லமையோ, தனக்கான இருக்கிற பெருமையோ, தனக்கான இருக்கிற அதிகாரத்தையோ வச்சவன் ஓட விரும்பல. எல்லாவற்றையும் விட்டு தேவனை மாத்திரம் நம்பி ஓடுகிறவனா இருந்தால், அதனாலதான் சொல்றேன், நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப நம்மள்ட்ட கொஞ்சம் காசு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம பெருமை பாராட்டுவோமானால், நம்மள்ட்ட இருக்கிறதான கல்வி வந்துருச்சுன்னா பெருமை பாராட்டுவோமானால், நமக்கு அது பாரமாய் போய்விடுங்க. நம்முடைய ஓட்டத்திலே இது தடை செய்து விடுகிறதா இருக்கிறது. எல்லாம் இருக்கட்டும், தவறு கிடையாது. படிக்க கூடாதா, படிக்கலாம். பணம் சேர்க்க கூடாதா, சேர்க்கலாம். உயர்ந்த பதவி வரக்கூடாதா, வரலாம். ஆனால் எல்லாவற்றும் உங்களுக்கு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. தேவனுக்கு மகிமையான காரியமா இல்லாம தேவனை மட்டுப்படுத்துற காரியமா என்னைக்கு மாறுதோ அது உங்களுக்கு அது பாரமாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம், ஆகிலும்
என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. வாசிக்கலாமா? பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணுதுங்க? சிறையாக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நான் நன்மை செய்ய அறிந்திரும் செய்யாதபடிக்கு எனக்குள்ள ஒரு பாவ பிரமாணம் இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பாவ பிரமாணம் என்ன பண்ணுகிறது? நான் ஓட்டத்தை ஓட முடியாதபடிக்கு எனக்கு இழுத்து கொண்டே இருக்கிறது. அது பேலன்ஸ் பண்ண முடியல என்னால. நான் பாவத்தை முன்னாடி நிறுத்திடுறேன். நான் 2 பேர் போராட்டம் இருக்கு. ஒன்னு பிசாசு போராடுகிறான், ஒன்று ஆவியானவர் போராடுகிறார். இந்த போராட்டத்தில் யாரு நம்முடைய ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னா, என்னுடைய மனுஷிகமா என்னுடைய ஆவியா? என்னுடைய ஆவி ஜெயிக்குமானால் என்னிடத்தில் இருக்க மாமிசம் தோற்று போகிறது. அதுதான் சொல்றாங்க, என்னை மாமிசம் சிறையாக்கி வைத்திருக்கிறது, என்னுடைய ஆவி எனக்கு பலப்படுமானால் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன். ஆமே. அப்ப இந்த சிறையாக்குகிற காரியத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும். முதல்ல எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுகிறேன், எதாவது குப்பையா நினைச்சிட்டேங்கிறது ஒரு பக்கம், இது எனக்கு பாரங்கிற தெரியுது. 2வது அதுக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற பாவம், அந்த இச்சையானது அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. யாரும் பார்க்கலங்கிற ஒரு அருவருப்பு நமக்குள்ளே வருமானால் அது தொடர்ந்து நம்மளை என்ன பண்ணணுங்க? செத்த ஈக்கள் பரிமளக்கார தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணுமே. அப்ப அந்த செத்த ஈக்கள் உள்ளே இராதபடிக்கு நம்மிடத்தில் இருக்கிற பாவ பிரமாணங்கள் நம்மளை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சிறையில் இருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். அல்லேலூயா. என்னதாங்க பண்ணணும்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் தான் அதுக்கு விடுதலை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்கு உதவி இல்லாமல் பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? விடுதலை ஆக முடியாது. காரணம், அந்த பரிசுத்த ஆவியான என்னோடு கூட இருக்கிறபடினால் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறபடினாலே என்னுடைய பாவம் என்னை சிறையாக்காதபடிக்கு நான் அதிலிருந்து தப்புவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் தபிக்கிறோம், இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்திருக்க வேண்டும் என்று. இப்ப நம்மள்ட்ட என்ன கேட்கிறோம்னு சொன்னா, இந்த கூடாரத்தில் இருக்க பாரத்தை சபிக்கிறோம், இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும். அப்படின்னா என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற பாவத்திற்கு விலகி நீதிக்கான நாங்க பிழைத்திருக்கணும். அந்த மரிக்கிற காரியம் அதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. நான் பாவத்துக்குன்னு மரிக்கிற அனுபவம் என்கிட்ட இல்லாம நான் என்ன செய்யறேங்க? அதுவா வரும்பொழுது நான் மரிச்சிட்டு போறேங்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். சரி, இது புரியுதா இல்லையா? அப்படின்னா என்னன்னா, ஞானஸ்நான அடிப்படையில் நம்ம என்ன செய்யறாங்க? பாவத்திற்கு மரித்து, ஆமா, அதை தான் சொல்லுறது. அந்த போர்வையை களைஞ்சு போட்டுருங்க. அந்த பழைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன அதை களைந்து போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழச களைந்து போடுவது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் குறைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 41 42வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவருக்கு எது தேவை? எது தேவைங்க? ஆண்டவர்கிட்ட வர்றோம், எது தேவையா இருக்கு? இருதயம் தான் தேவை. நம்ம இதை தான் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? என்ன பண்றாங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் எங்க கொடுக்குறோம்? எல்லாத்தையும் நம்ம தான் வச்சிருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? ஆலயத்துக்கு போகணும், ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணணும், நல்லது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி மற்ற காரியத்துல அது சாப்பிடாம போகலாமா, சாப்பிட்டுட்டு போகலாமா, இல்ல சச்சு முடிஞ்சு வந்து சாப்பிடலாமா? புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படி அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய வருகையில எதை எதிர்பார்க்கிறான்னா, வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் வருகிறார்கள் தான் பார்க்கிறார்.
அப்ப இந்த இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நீங்க நம்ம அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் பாரம். ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் செய்ய வேணாங்க, உங்க இருதயத்தை தான் கொடுங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமீன். வர காணமே. இந்த இருதயத்தை தான் கேட்கிறார். நீங்க வேற ஒன்றும் அதெல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது. உன் இருதயத்தை தாப்பாது, அதுதான் எனக்கு தேவையா இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நம்ம இதெல்லாம் நமக்கு கூட பாரமாய் மாறுகிறது. என்னத்தை செய்வோம், என்னத்தை கொடுப்போம், இதெல்லாம் நமக்கு பாரத்தோடு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப சிறைக்கு கொள்கிறத பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிற ஒரு அனுபவம் வேணும். அப்புறம் என்ன பண்ண, அந்த போர்வையை கலைந்து போட வேண்டும். அநேக காரியத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கணும். இன்னொன்று பாருங்க, மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நீங்க நாளைக்காக கவலைப்படாதிருங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாதுகள். அப்ப இன்னொன்னு என்ன வந்துருச்சுங்க நம்மளோட, நமக்கு பாரம் எதுங்க? கவலை. நாள் இல்ல, அந்த நாட்களை குறிச்ச கவலை. நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடந்தா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமே, நாளைக்கு என்ன நடந்தாலும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இல்லை, நீ அடுத்த 1 மணி நேரத்தில் நடந்தா நம்ம என்ன செய்ய போறோங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிறனா என்ன பண்றாங்க? கவலைப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது உயரமான இடத்துல போய் நின்று எட்டி பார்த்தா என்ன தோணுங்க? இது தேவையா? இது இயல்பாவே நமக்குள்ள இருக்குது இல்லைங்களா? எட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு உழுந்துட்டோம்னா, அதான் கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, உழுவெல்லாம் மாட்டோம். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? இதுதான் பயம். இந்த கவலை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான கவலைகளோடு கூட இருக்கிறதுனால நம்ம ஓட முடியல. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருங்க அந்த எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கவலையெல்லாம் மாறி நம்ம ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கு. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு வாக்குத்தத்தத்துக்கு நல்லதா இருக்கு இல்லையா? எனக்காக யாவையும் ஆமா செய்து முடிப்பார் அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்து நமக்கு அப்படியே உற்சாகம் இருக்கு. ஆனா சொல்லும் போது என்ன பண்றாங்க? இல்லைங்க, ஆனாலும் எனக்கு ஒரு நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும், என்ன பண்ண போறோம் தெரியாது. கவலையே படாதீங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது. எது நடந்தாதான் நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன உண்டுங்க? அது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த பலம் நமக்கு இருந்தா போதுங்க, நம்ம சரியா ஓடிடுவோங்க. அல்லேலூயா. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இன்னைக்கு கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். அதனால தான் நேற்று ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட அந்த காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? நம்ம நிறைய ஜெபம் பண்ணோம், யாரு வர போறான்னு சொன்னாங்க. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் என்ன செஞ்சிருக்காருங்க? வைத்திருக்கிறார் என்று சொல்லி நேற்று உபவாச கூட்டத்தில் பேசணும். அதை இப்படிலாம் பேச முடியாது, அதனால அதை பேசல. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்முடைய பாரத்தோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நான் ஓடுகிற தூரம் ஜாஸ்தி, நான் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் அல்லது கவலையினுடைய காரியங்கள், என்னுடைய அடுத்த காரியங்கள் எல்லாம் நான் யோசிக்க என்னுடைய ஓட்டத்திலே அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் எப்படி போக போறேன், என்ன பண்ண போறேன், இந்த யோசனை போனா ஓடவே முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறோம், எப்படி ஓடி முடிப்போம்னு நினைச்சு ஓடினா அங்கே போய் நிற்க முடியுமாங்க? எப்படியாவது பரிசு வாங்குறவன் தான் ஓடிட்டு இருப்பான். கடைசியா வர்றவன் கூட ஓடி முடிச்சோன்னு நினைச்சிட்டு தான் வந்துட்டு இருப்பான். அவனுடைய ஓட்டத்தினோட எல்லை இருக்கு. நம்ம பார்வையாளருக்கு தான் நமக்கு பத்தாது. ஓடுறவன் எல்லாம் பலசாலி. ஏன்னா எல்லாரும் ஓடுறதுக்கு தைரியமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளாம் என்ன பண்றாங்க? நம்ம வேடிக்கை பார்க்குற ஆளா இருக்கிறோம். அப்ப நாம் ஓடுகிறவர்களா இருந்தா நம்ம ஓடிக்கொண்டு இருக்கணும். நம்ம கவலைப்படணும், ஓடி முடிச்சிருவோமா, அது நம்ம பாடு இல்லை, நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பாடு. ஆமே. அப்பதான் சொல்றார் ஆண்டவர், உங்கள் சுமைகளை நீங்கள் முதலாவதாக நீங்க இறக்கி வைத்து விடுவீர்களானால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் சரியானபடி ஓட முடியும். ஹல்லேலூயா. சுமைகளை தூக்கி கொள்ளாதீர்கள். அதுக்கு என்ன தேவைங்க? இச்சை அடக்கம் நமக்கு என்ன இருக்குதுங்க? தேவையாக இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், அது என்ன பண்ண போறோம், எல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த ஒரு எண்ணத்தோடு கூட ஓடும் பொழுது நம்முடைய ஓட்டம் வேகம் அதிகம் எடுக்குமே தவிர ஒரு நாளும் வேகம் நமக்கு என்ன செய்யாதுங்க? குறைவு படவே போறது. ஆமே. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. ஆமே. நாம் மகிமைப்படுவதாக. சரி, ஓட்டத்தை ஓடுறோம், சுமை இல்லாம ஓடுறோம். அப்ப இந்த ஓட்டத்துல ஏதாவது ஒரு காரியம் இருக்கணுமா?
நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அந்த ஓட்டத்தில் ஒரு செய்தி இருக்கணும் இல்லைங்களா? நான் ஓடுறேன்னா எனக்கு ஒரு செய்தி இருக்கணும். அந்த செய்தியோடு தான் நான் ஓடணும். அப்போ ஓடுறவனுக்கு என்ன கிடைக்கும்? கிரீடம் கிடைக்குங்கிறதுக்காண்டி ஒரு செய்தி இருக்கு அவன்கிட்ட. அந்த செய்திக்காக தான் ஓடுகிறோம். இப்போ நான் ஓடுற ஓட்டம் அஞ்சல்காரனுடைய ஓட்டம் போல நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல ஓடுதுன்னா எந்த விதமான செய்தியும் இல்லாமல் நான் ஓடுவேனே, ஆனால் நான் வேஸ்ட். ஆமே. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம். எப்படியாகிலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படி அகிமாஸ் சமனான பூமி வழியாக ஓடி கூஷிக்கு முந்திக் கொண்டான். வாசிக்கலாமா? எப்படியாயினாலும் நான் என்ன செய்வேன்? ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். இப்ப பாருங்க, அப்ப அகிமாசுடைய ஓட்டம் வேகம் இருக்குதா இல்லையாங்க? வேகம் இருந்துச்சு. ஏப்பா ஏதாவது இருக்குதாப்பா? உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, உன்ட்ட செய்தி ஒன்றும் இல்லையாப்பா? நான் இருந்தாலும் நான் ஓடுவேங்க. ஒரு செய்தி இல்லாமல் ஏன்டா ஓடுற? இல்லை நான் ஓடுவேன் அப்படின்னா ஓடுன்ட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருங்க? வேகமாக ஓடி செய்தி வச்சுக்கிட்டு ஓடுறவனை காட்டி இவன் என்ன பண்ணிட்டாங்க? தாண்டி போய் முன்னாடி போய் நின்ட்டான். தாவீதுகிட்ட போய் மூச்சு வாங்க நிற்கிறான். என்ன கேட்குறாரு? தாவீதுக்காரு, என்ன செய்தியாப்பா? சுக செய்தி ஏதாவது உண்டா அப்படிங்கிறாரு. ஏதோ இறைச்சல் கேட்டுச்சு, ஆனால் என்னன்னு தெரியல. ஓரம் போய் நின்றுட்டான். அவன் என்ன பண்ணியாச்சுங்க? ஓரம் போய் நில்லியாச்சு. நம்ம ஓட்டத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்கணுங்க இல்லைங்களா? அர்த்தம் இல்லாமல் நம்ம ஓடணும்னா அது எப்படி இருக்குங்க? சொல்லுங்க. அர்த்தம் இல்லாமல் ஓடலாமாங்க? என்னங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க. சரி, கிறிஸ்தவங்களா இருந்தால் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் கிறிஸ்தவனாவே வாழ போகிறோம். சரி, வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? தெரியலையே. என்ன பண்ண போறாங்க கிறிஸ்தவனா வாழ்ந்து? நம்மள்ட்ட செய்தி என்ன? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய செய்தி என்னங்க? அப்போ அகிமாஸ் மாதிரி தான் விடுறோமோ? நம்ம சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறது தான் செய்தி நமக்கு. வேற என்ன செய்திங்க? நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த இதுதான் செய்தி. நான் எனக்கு நித்திய ஜீவனுக்கு போறேங்கிற ஓட்டம் ஓடணுங்க. தேவனுடைய வருகை வரப்போறது, நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்ங்கிற இந்த செய்தி எனக்குள்ள இருந்தால் தான் நான் ஓட முடியும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சர்ச்சுக்கு வருவேன், போவேன், உபவாச கூட்டத்துக்கு வருவேன், போவேன், கூட்டத்தில் வருவேன், கலந்து கொள்வேன், அல்லேலியா சொல்லுவேன், ஆமென் சொன்னீங்களா சொல்லுவேன். ஐயா அதுக்கப்புறம் தெரியாதுங்க. அப்ப என்னதான் லைஃப்? ஒரு செய்தி இல்லாத ஓடுற ஓட்டம். செய்தி இல்லாத ஓட்டம் வெறும் ஓட்டம், ஓடி எந்த பிரயோஜனம் கிடையாது. அகிமாசுடைய ஓரம் கட்ட வேண்டிய நிலைமை தான் நின்றுச்சு. அப்ப நம்ம ஓடுகிற ஓட்டம் பிரயாசப்படுகிறோங்க. இச்சையடக்கத்தோடு ஓடுகிறோம், போராட்டத்தோடு ஓடுகிறோம். நம்முடைய ஓட்டத்தில் நல்ல வலிமை வேணுங்கிறதுக்காக அநேக காரியங்களை தியாகம் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடி செய்தி இல்லாத ஒரு ஓட்டம் ஓடுவோமானால் அதுவும் விருதா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தேசதாரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளே யூதரில் சிலர் பொல்லாத ஆவியில் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்கிறார்கள். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மற்றவங்க சொன்னதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நம்மளும் அப்படி சொன்னா என்ன பண்ணிடுவோம்? பிசாசு ஓடி போயிருங்கிறது. அப்போ செய்தி நமக்கு என்னன்னு தெரியாம, எது செய்தின்னு தெரியாம எதையா ஒன்று அடிச்சு விட்டுறது. ஆமே. மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிற வேலை வேண்டாம். அவன் இப்படி ஓடினாங்க. அவங்க சில வேதத்தில் சொல்கிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். நம்முடைய ஐயா யோபு ஞானபிராசம், நம்முடைய ஐபிஐனுடைய ஸ்தாபகர் யோபு ஞானபிராசம் ஐயா பைபிளை முழங்கால் படிக்கிட்டே தான் படிப்பார். ஒரு நாளும் பைபிளை முழங்கால் படி இல்லாமல் என்ன செய்ய மாட்டாருங்க, அப்படிதான் படிப்பார். அதை உபதேசமாக கொண்டு போக முடியுமா? எத்தனை பேர் முழங்கால் போட்டு படிக்க முடியும்? என்னால் முடியாது.
அது அவருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை நானே எடுத்துக்கிட்டு இப்படித்தான் ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த செய்தியை நான் எடுத்துக்க முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அது. எனக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ நான் அப்படித்தான் ஓட வேண்டும். அடுத்தவருடைய செய்தியை நான் எடுக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னாங்கிறதுக்காக நானும் இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு என்று சொன்னால் அது எனக்கு அடங்கு. அதனாலதான் என்ன சொல்லுங்க, அது பாருங்க, இயேசுவின் நாமத்தை எப்படி சொல்றான் பாருங்க. அவங்க பவுல் பிரசங்கிற இயேசுவின் பேரில், இவர் கூட சொல்லல, அந்த பவுல் பிரசங்கிற்கு ஆளு தெரியாது, இயேசுவை தெரியல. இவர் என்ன சொல்றாருங்க, இந்த பவுல் பிரசங்கிக்கிறால இயேசு, அவருடைய நாமத்தினா போங்கிறார். அப்ப நம்மள்ட்ட என்ன இல்லாம இருக்கக்கூடாதுங்க, ஆமா, செய்தி இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு என்ன செய்தி இருக்கணும்? மார்க் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனம், அந்த செய்தி நமக்குள்ள இருந்துச்சுன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை போதுமானது. இந்த செய்தி எனக்குள்ள இருந்தால், ஓ ஆண்டவர், நான் விசுவாசி, யான் செய்யும் பொழுது ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவார் என்கிற செய்தி இருக்கும் பொழுது, நான் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம ஓட்டத்தில் என்ன இல்லாம இருக்கக்கூடாதுங்க, செய்தி இல்லாம இருக்கக்கூடாது. அடுத்தவங்க சொல்றாங்களாங்க, கிறிஸ்தவத்தில் அடுத்தவங்க சொல்றாங்களாங்க, அவங்க பண்ற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். அவங்க ஜெபம் பண்றாங்களே அது மாதிரி நம்ம ஜெபம் பண்ணுவோம், வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ பண்ணுங்க. இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண தெரியாதுங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படியெல்லாம் கேட்க விரும்பல. தான் பிள்ளைங்க எப்படி பேசினாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, பிடிக்கும். என் பிள்ளை பேசுதான்னு தான் பார்க்க விரும்புகிறார். ஆகவே நமக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறதுதான் காரியமே தவிர எப்படி பேசுறங்க இல்லை. நாங்கள் அவங்கள போல பேசணும், ஏற்ற இறக்கமெல்லாம் வச்சு பேசணும்னு அவசியமா? உங்களுடைய இயல்பாக நீங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நீங்க பேச பழகிறது தான் உங்களுடைய செய்தி. அப்ப வேத வசனத்தை நான் எனக்குள்ளே கொண்டு வருவேனே, ஆனால் இந்த செய்தி இல்லாம நான் ஓடுகிறது விருதாவான காரியம். வாசிக்கலாம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருக்கோம், நீங்கெல்லாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம். நமக்கு அப்படியே பயங்கரமா வந்துடும், நாங்கெல்லாம் ராஜரிக ஆசாரிய கூட்டம். ஆனா உன் ராஜரிக ஆசாரிய கூட்டம் எதுக்காக வச்சிருக்கிறாரு? புண்ணியங்களை அறிவிக்கும். இதுதான் செய்தி. அப்போ நம்மள்ட்ட செய்தி இருக்குமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஆமே. அப்ப புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் என்னவா மாத்திருக்கிறாரு? ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருடைய சொந்த ஜனங்களாயும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, அவருடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் என்கிற செய்தி எனக்குள்ள இல்லாம நான் ஓட முடியாது. ஆமே. அப்ப இந்த செய்தி நமக்குள்ள இருக்கா? நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்னு அர்த்தம்? வசனம் வசனம் இருக்கணுமா? வசனத்தை சொல்லணுமா? வசனத்தை சொல்லணும், புண்ணியங்களை அறிவிக்கும்படி. மற்றவங்கள்ட்ட சுவிசேஷத்தை சொல்றதுக்காக தான் எனக்கிட்ட செய்தி கொடுத்துருக்கிறார். அதான் எனக்கு செய்தி. நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா இந்த ராஜரிக ஆசிரிய கூட்டத்திலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அது நமக்கு வேல்யூவே இல்லை, செய்தி இல்லாமல் ஓடிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதெல்லாம் நல்லா முடியாதுங்க அப்படின்னா நம்ம ஓட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுறாங்க, கஷ்டமா இருக்கு இல்லைங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் நமக்கு தெரியும். ஏன் என்று சொன்னால், முதல்ல நமக்குள்ளே சுவிசேஷம் இருக்காங்கிற சந்தேகம். சட்டியில் இருந்தா, அப்ப நம்மள்ட்ட அன்பு இருந்தா கொடுக்க முடியும், சந்தோஷம் இருந்தா கொடுக்க முடியும், அப்படித்தானுங்க. மகிழ்ச்சி இருந்தா நம்மள்ட்ட சந்தோஷம் தான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதாங்க? சொல்லுங்க, ஏன் அப்படியே மௌனமா இருக்கிறீங்க? அன்பு இருந்தா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதாங்க? உங்கள்கிட்ட சுவிசேஷம் இருந்தா கொடுக்க முடியுமா? முடியாதாங்க? ஏன் கொடுக்கல? அதுதான் ஓட்டத்தினுடைய காரியமே. நான் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு ஓட்டம் எனக்கு ஓட்டம் அல்ல. என்கிட்ட செய்தி இருக்கு. எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய செய்தி கொடுத்திருக்கிறாரு. நீ போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு என்கிற ஒரு செய்தி எனக்குள்ள இருக்கிறபடினால்தான்
நீ போற இடமெல்லாம் நான் உங்க கூட வர்றேன்னு இருக்கிற. மத்தேயு புத்தகத்தை சொல்லியிருக்கு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி கொடுத்து சொல்லுங்க, கொடுத்து அப்புறம் நான் கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள். இதோ சதா காலமும் பெருமனை நான் சதா காலம் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பீராக. இருக்கவே மாட்டாரு. ஏன்? நான் சொன்ன வேலையை சொல்லாம உங்களோட இருப்பாடா? உங்களை வந்துட்டு வந்து என்ன வெட்டித்தனம் பண்ணிக்கிறதா? அவர் நமக்கு நான் பாடி காடா? நீ சொல்லும் பொழுது உன்னோட கூட இருப்பார். ஏன்? உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது நம்மகிட்ட இருப்பாரு. நம்ம சொல்லும் பொழுது நமக்கு முன்னாடி நமக்கு வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நான் கையை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது ஆசீர்வதிப்பார். பிசாசுகளை துரத்துவார், வியாதிகளை சுகமாக்குவார். ஏன் என்று சொன்னால் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் செய்யறதற்கான காரணம், நான் அவனுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். அந்த செய்தியை சொல்லும் பொழுது நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஆமென். இந்த காரியம் நமக்குள்ள இருக்கணுங்க. சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு சீசனா இருப்போமானால் செய்தி இல்லாத ஓட்டத்தை அகிமாஸ் ஓடினது போலதான் நாம் ஓடிக்கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதனையாவது கிறிஸ்தவனை மாத்துறது இல்லை. நான் திரும்ப சொல்றது, ஒரு கிறிஸ்தவன் அல்லாத ஒரு இந்து மார்க்கத்தை ஒரு மனிதனிடை நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தியிருப்பீர்களானால், ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்தானத்துக்குள் நடத்தியிருப்பீர்களானால் உங்களுடைய செய்தி உண்மையுள்ள செய்தியா இருக்கிறது. அல்லேலூயா. இதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நான் எங்கேயோ மிஸ் ஆயிட்டேன்னு அர்த்தம். என் ஓட்டத்தில் நான் இல்லை, என்னோட செய்தியே இல்லை, நான் வெறுமனை ஓடிட்டு இருக்கிறேன், ஐமாஸ் மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன். கடைசியில் நான் ஓரம் கட்டப்படும். ஆண்டவர் வந்து நிற்கும் போது என்ன இருக்குங்க, உன்னை அறியன்றார். அப்போ ஓட்டம்னா சும்மா ஓட முடியாது. இவ்வளவு ஓட்டத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணுங்க, ஓட வேண்டி இருக்கிறது. எபிரேயர் எழுதின புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனம். அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகள் அவர்களுடைய மனதில் எழுதுவேன். இப்ப செய்தி எங்க எழுதியிருக்கிறாரு? அப்ப நம்மள்ட்ட இருதயத்தில் செய்தி இருக்கா? என்னங்க சவுண்டு காணா? ஹலோ, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க. இந்த செய்தி என்னுடைய இருதயத்தில் இருக்குதா? நீங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இனிமையாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது, ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொன்பலத்திற்கு சமானம். ஒருவேளை நாளைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நான் செய்தி உள்ளவனாக நான் மாறி விடுவேனால் நாளைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமென். தவறிடக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை வந்திருக்கலாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே உங்களுடைய இருதயங்களிலே தேவ செய்தி எழுதப்பட்டிருக்குமானால் நீங்கள் செய்தி உள்ளவர்களாக ஓட முடியும். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்திலே ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் பைபிளை மனப்பாடம் பண்ண மாட்டோம். எதை தாங்க மனப்பாடம் பண்ணுவோம்? ரோட்டில் பஸ்ஸில் போகும் பொழுது பழைய பாட்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சினிமாவில் பார்த்த பாட்டு, அந்த பாட்டு பாடும் பொழுது நம்ம பாட்டு புத்தகமும் பாடினதில்லை, ஆனால் என்ன பண்ணுவாங்க, கூட சேர்ந்தே பாடிடுவோம். எப்படிங்க அது ஞாபகம் இருக்குது? அது எப்படி ஞாபகம் இருக்குது சொல்லுங்க. அதன் பால் இருக்கிற ஈர்ப்பு என்னை திரும்ப ரீகலெக்ட் பண்றோம். அந்த வார்த்தை என்னவா இருக்கும், அந்த வார்த்தை என்னவா இருக்கும்னு சொல்லி திரும்ப நான் மனதில் உள்ளது, ஆள் மனதில் உள்ளதெல்லாம் வெளியில கொண்டு வந்துடுறேன். அப்போ அங்க இருக்கிறதெல்லாம் வெளியில வருது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வாசித்த காரியங்கள் எல்லாம் மறந்து போயிருது. ஏன்னு சொன்னா, இதிலே ஆர்வம் இல்லை என்று சொன்னால், நான் வேதத்தில் எனக்கு பிரியம் இல்லை என்று சொன்னால் இந்த வசனம் என் இருதயத்தில் எழுதப்பட முடியாது. இருதயத்தில் எழுதப்படலைன்னு சொன்னா எனக்கு ஞாபகப்படுத்த முடியாது. பரிசுத்த ஞாபகப்படுத்த முடியலன்னு சொன்னா என்னால் செயல்படுத்த முடியாது. என்னால் செயல்படுத்த முடியல என்று சொன்னால் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆமே ஆமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். மாறணுங்கிறதா நம்முடைய நோக்கம். சபை என்கிறது ஒரு உருவாக்குகிற இடம். இது ஏன்டா சொன்ன, இதெல்லாம் எனக்கு பயமா இருக்க. பயப்படாதீங்க, இது உருவாக்குகிற இடம். நம்ம உருவாக்கி கொண்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் பலன், இன்னும் கொஞ்சம் பலன். அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்தல சொல்லியிருக்கிறார், பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நம்மள்ட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருக்குதுங்க, கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த வசனம் உங்களை என்ன பண்ணுதுங்க,
இன்னும் கொஞ்சம் உங்களை நிலைநிறுத்தும். இன்னொரு பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் நிலைநிறுத்தும். இன்னொரு பிரசங்கம் இன்னும் கொஞ்சம் நிலைநிறுத்தும். அப்போ ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நேராக நிலைநிறுத்துகிறதை தவிர உங்களை குற்றப்படுத்துகிறதாக இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் போதிப்பதில் எதுக்கு போதிக்கிறான்னு சொன்னா, நமக்கு நல்ல கவுன்சிலிங்க்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம மாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறதே ஒழிய இது நம்மளை குற்றவாளி ஆக்கிவிடும் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா டீச்சருங்க குச்சி எடுத்துட்டு வெளு வெளுன்னு வெளுப்பாங்க. நான் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன். அந்த அடித்த வாத்தியாருங்களை இன்னைக்கு கண்டா கூட எனக்கு ரொம்ப மரியாதையாக இருக்கும். ரொம்ப அழகாக போய் அவங்கள்ட்ட என்ன பண்ணுவேன், சார் நல்லா இருக்கீங்களா சார்னு ஒரு வார்த்தை கேட்பேன். இன்னைக்கு பசங்க போய் ஒரு டீச்சர்கிட்ட இத்தனை வருஷம் கழிச்சு நான் போய் பேசுவேங்கிறீங்க, அத்தனை வருஷம் கழிச்சு அவங்க போய் பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஏங்க இல்லை, அவர் அடித்தார் என்ன, ஆனாலும் இன்னைக்கு அவர் பெரியம்மா இருக்கிறேன் அவர் மேலே, நான் நேசிக்கிறேங்க அவரை, இன்னும் எனக்கு அடித்தாலும் நான் நேசிக்கிறேங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, அவர் அடிக்கவே இல்லை, ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, இப்போவே விரோதிக்கிறாங்க. அப்பவும் திட்டுவோம், இவர் வந்தாரா, ஐயோ அடிச்சு போட போறாரான்னு பயம் இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள நேசிப்பு இருந்துச்சுங்க. ஏன் தகப்பனை போல நினைச்சாங்க. ஆனால் டீச்சர்ஸ் இன்னைக்கு தகப்பனை போல நினைக்கல. பார்த்தீங்களா? அதே போலதான் இன்னைக்கு உபாத்தியாயா இருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை நாம் என்ன செய்யறாங்க, இது நம்மளை கடிந்து கொள்ளுதுன்னு நினைக்கிறோங்க. இல்லைங்க, இது உங்களை நடத்துகிற உபாத்தியாயா இருக்கிறது, இதில் உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இது மேலே நீங்கள் பெரிய வைங்க. நீங்கள் படிக்க படிக்க எல்லாம் உள்ளே வந்து ஏறிக்குங்க. இது படிக்க படிக்க உள்ளே வந்து ஏறிக்கும். உள்ளே மட்டும் வந்துருச்சுன்னா தெசலோனிக்கர் பட்டணத்திலே காட்டிலும் பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருப்பார்கள். ஏன் மாறிடுச்சு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல நம்ம ஓட்டத்துக்கு எது தடைன்னு பார்த்தாங்க, சுமை. அதில் தான் எல்லாம் வந்துருச்சு. ஞாபகம் இருக்கா? சரி, நம்மளுடைய ஓட்டத்தில் ஓடும்போது சுமையா இருக்கிறதுனால ஓட முடியல. சரி, ரெண்டாவது ஒரு காரியம் என்னங்க, இல்ல இல்ல அங்கேயே நிக்கிறீங்க. இல்ல உலக ஆசை சொல்லலையே, இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது. முதல்ல சொன்னது வெயிட்லெஸ். நம்முடைய முதல்ல ஓடினது சுமை இல்லாமல் ஓட வேண்டும், பாரத்தோடு ஓட முடியாது. அது எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டீங்களோ. ரெண்டாவது ஒரு காரியம், செய்தி இல்லாமல் ஓடக்கூடாது. மூன்றாவது ஒரு காரியம் உண்டு ஒன்று. அந்த காரியம் என்னன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 - 14 வசனங்கள் வரை. நான் அடைந்தாயிற்று, நான் அல்லது முற்றிலும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதுனாலே நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓட்டத்துல வாசனத்தை பாருங்க. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த லெக்க நோக்கி ஓடுறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. முதல்ல என்னுடைய ஓட்டத்துல சுமை இருக்கக்கூடாது. ரெண்டாவது காரியம், என்னுடைய ஓட்டத்துல செய்தி இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நோக்கம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, வெந்த சோத்தை தின்னுட்டு வீதி வந்தா சாவுற, நீ ஒன்று தான் ரோட்டில் போகிற நாய், நான் மாடும் ஒன்று தான். அதுவும் அப்படி தான். அது எப்போ சாப்பாடு போடுறாங்களோ சாப்பிடும், அது யாராவது கொண்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இல்லை அது சாப்பிட்றபடி சத்து போயிடும். அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு டார்கெட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கு, ஒரு இலக்கு இருக்கு. அதைத்தான் பவுல அப்போஸ்தலன் சொல்கிறார். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாதபடிக்கு என் இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு டார்கெட் இருக்குங்க. அப்போ நமக்கு என்னங்க டார்கெட்டு? நம்ம உடைய வாழ்க்கையில் ஒரு டார்கெட் வச்சுருக்கிறோம். நான் ஒரு நல்ல வீடு கட்டி நான் சௌரியமாக வாழணும், ஒரு டார்கெட்டு. அதே போல் என்ன பண்ணாங்க, நல்ல வீடு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா போக முடியல, 2 வீலர் பத்தல, ஒரு 4 வீலர் 4 வீலர் இருந்தால் நல்லா இருக்கும், சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, டார்கெட். அப்போ நம்ம அதுக்காக அந்த எல்லைக்கு நம்ம என்ன செய்வோங்க, சேர்த்து வைக்க மாட்டாங்க. ஐயோ நமக்கு பிள்ளைங்க பெருசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணணும், நகை போடணும், அது போடணும், இது போடணும், கல்யாணத்துக்கு செலவு இருக்கு, சேர்த்து வைக்க மாட்டாங்க. யாருக்கு அந்த அனுபவம் இல்லையோ? ஒருத்தர் சத்தத்தை காணா,
இலவசமா எல்லாம் செஞ்சிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும், ஒரு பையனை கட்டி கொடுக்கணும்னு சொன்னாலும் நமக்கு என்ன இருக்குங்க? ஒரு செலவு இருக்கு. அதுக்காண்டி நமக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு சேமிப்பு, ஒரு எல்லை ஒன்று இருக்கிறது, ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு இலக்கு ஒன்று இருக்க வேண்டுமானமானங்க. அப்ப அந்த இலக்கைத்தான் அவர் சொல்கிறாரு, நான் என்னை எதுக்காக பிடிச்சாரோ அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்ப இவரை எதுக்காக பிடிச்சாரு? அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னாரா? நல்லா சொல்லுங்க பாப்பா, நல்லா ஞாபகம் சொல்லுங்க. சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லணுமே. இவன் எப்படியாக பாட அனுபவிக்க போறான்னு கேட்டது. சொன்ன மாதிரிதான், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பவுலை தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அதுதாங்க அவருடைய இலக்கு. அதுக்காக தான் உலகம் பூரா சுத்த ஆரம்பிச்சார். அப்போ அந்த இலக்கில் ஏதாவது ஸ்டாப் பண்ணாராங்க? இல்லைங்க. ஒன்று போனார், ரெண்டாவது போனார். முதல்ல போனார், சுவிசேஷம் அறிவிச்சார். ரெண்டாவது போனார், சபை ஸ்தாபிச்சு வந்தார். மூணாவது இருப்பு போனார், எல்டர்ஸ் எல்லாம் உண்டாக்கி என்ன பண்ணாருங்க? லெட்டர்லாம் போடுறாரு. அப்புறம் போய் என்ன பண்ணார்? எல்டர் எல்லாம் உருவாக்கி, அப்பா ஒழுங்கா விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி சபைக்கு என்ன பண்ணுறாருங்க? நல்ல சபையெல்லாம் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கொண்டு போய் நெருப்பி வச்சுட்டு வர்றாரு. அப்போ என்ன பண்ணாங்க? ஒரு இலக்கை நோக்கிற ஓடுற அனுபவம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு இலக்கு என்ன என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. நான் எது வந்தாலும், எனக்கு வீடு இருந்தாலும், வாசல் இருந்தாலும், பிள்ளைங்க இருந்தாலும், பொருள் இருந்தாலும், பதவி இருந்தாலும், நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு இலக்கு நம்மளோடு கூட இருக்குமானால் அதுக்கு நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமே ஆமே. சங்கீதம் 39:6. வேஷமாக மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியாது இருக்கிறான். பாதிதான் மனப்பாடம் பண்ண முடிஞ்சோ? சரி, ரைட், முழுசு மனப்பாடம் பண்ணுவோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப என்ன பண்றாங்க? வேஷமாக மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆசையை சேர்க்கிறான், யார் அதை? யாருக்குப்பா சேர்க்கிற? எங்க பிள்ளைங்களுக்கு. உங்க பிள்ளை வச்சுக்கோன்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? உங்க பிள்ளை வச்சுப்பான்னு எப்படிங்க தெரியும்? நிறைய சேர்த்து வைக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல பணக்காரன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். டே, அது கடைசியில் உன் தலைமுறையில் இருக்குமா இல்லையா தெரியல. அவன் தெரியாமலே, அதுக்கான ஒரு நோக்கம் இல்லாமலே என்ன பண்ணிருக்கிறாங்க? சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். இதுதான் வேதம் சொல்கிறது. பிரசங்கி 6வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்கு தானே. அப்படித்தானுங்களா? நீங்க என்னதான் லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்சாலும் சாப்பிட முடியும், மனசுக்கு என்ன இல்லைங்க? ஆமா, 900 என்ன சொன்னாங்க? 1,00,000 ரூபாய்க்கு என்ன ஒரு 10 ரூபா குறையுது, ஒரு 100 ரூபா குறையுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? சே, இந்த 100 ரூபா எப்படா இன்கிரிமெண்ட் பண்ணுவோம்? 1,00,000 இருக்கும்ல. மனசு சஞ்சலமாவே தான் இருந்துட்டு இருக்கு. நீ சாப்பிட்ற சாப்பாட்டு தாண்டா, அதுதாண்டா உனக்கு திருப்தி கொடுக்கும். பாக்கி எல்லாம் நமக்கு என்ன செய்யாதுங்க? இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். பவுலப்பா இவர் என்ன சொன்னாருங்க? யோபு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு அழகா சொன்னார். நான் இருக்கிறவங்களும் இருக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்டவருக்கு காரியம்தான். அதனால நான் தான் சொன்னேன், திரும்ப நம்ம சம்பாதிக்கிறதோ நம்ம சேர்த்து வைக்கிற காரியங்களோ தவறு அல்ல. இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் ஒரு சம்பளத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் பேங்க் கொடுத்திருக்கிறாரு, அதுல நமக்கு ஒரு அக்கௌண்ட்டும் கொடுத்திருக்கிறாரு. நம்புறீங்களா? அப்ப நம்ம போட்டு வைக்காம பண்ணக்கூடாதுங்க. சேமிப்பு வைக்கிறது தவறு இல்லை, ஆனால் அதிலே உங்கள் கண் இருக்கக்கூடாது. நீங்க அதையே நோக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குப்பா, அந்த இலக்கை நோக்கி பாருங்க. ஐயோ, நான் ஆண்டவருக்குள்ள போகணும், தவறான ஒரு காரியத்தை நிமித்தமாக நான் ஆண்டவரை விட்டு போயிட மாட்டேனோங்கிற அந்த எண்ணம் இல்லாம அனுதினமும் நீ காலம்பரை எந்திரிச்சு ராத்திரி படுக்கும் பொழுது, நான் சரியா ஓடுனேனா, தப்பா ஓடிட்டேனா, இல்லை எங்கேயாவது வெளி விலகிட்டேனா, நான் மாறி இருக்கேனா, ஆண்டவரே ஆண்டவர் இந்த லெக்க நோக்கி ஓடுனா, இல்லைன்னா என்ன தயவு செய்து மன்னிச்சு என்னை சரியான பாதை ட்ராக் மாறிட்டோம்னா திரும்பி வந்துடணும். இல்லைன்னா போன போக்கில் என்ன பண்ணிடுங்க, போயிடும். தெரியுதுங்களா? நம்ம சாதாரணமாக இப்படி ஒரு நேர் கோடு இருக்கு, இந்த இடத்துல ஒரே ஒரு இன்ச்சு கூட வேணும், ஒரே ஒரு சின்ன நூலுக்கிட்ட நகர்ந்துருச்சுன்னா
தூர போக போக என்ன ஆகுங்க, பல கிலோமீட்டர் இடைவெளி வந்துடும். நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த இடத்துல நான் நேரம் நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இங்கே பக்கமாக தெரியும். ஆனால் அப்படியே நேராக போட்டுட்டு போனால் ரொம்ப தூரத்தில் எப்படி இருக்குங்க, பல கிலோமீட்டர் இடைவெளி வந்துடும். அதே போல இன்னைக்கு நாம கொஞ்சம் விலகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விடும். ஆகவே விலகுனால திரும்ப வர பிரயாசப்படுங்கள். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வாங்க, எந்திரிச்சிருவான். அங்கேயே கடந்துட்டோம்னா வழி தப்பி போய்விடுவோம். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர. ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமே, இப்ப நீங்க சொன்னது சரியா இல்லையாங்க? இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டு அப்படி அறிவிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்க. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க, இருங்களூர்ல இல்ல. இது தற்காலிகம், டெம்பரரி, பர்மனன்ட் கிடையாது. இது என்னுடைய ஆயுசுல 70 வருஷம் இருக்கலாம், 80 வருஷம் இருக்கலாம், 120 வருடம் கூட இருக்கலாம். ஆனால் இது டெம்பரரி. ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, மணவாளனே நீங்க எப்போ வர போறீங்க? ஒரு மணவாட்டி எதிர்பார்க்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னா மணவாட்டியும் மணவாளனும் எப்படா கல்யாண நாள் வரும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். ஆமே, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எப்படா நம்ம மனைவி வருவா, எப்படா நம்முடைய கணவன் வருவா, ஒரு எதிர்பார்க்குறீங்க இல்லையாங்க? அது போல தாங்க நாமெல்லாம் மணவாட்டி, ஆண்டவரே நீங்க எப்போ வர போறீங்க, ஆண்டவரே என்னை கூட்டிட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகிறீங்களே, அந்த மணவாட்டியினுடைய அனுபவம் நமக்கு தேவை. அதுதாங்க நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு டார்கெட். அதுதான் நம்முடைய இல்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில பாரங்களை சுமந்து ஓட முடியாது, செய்தி இல்லாம ஓட முடியாது, நோக்கம் இல்லாமல் நம்ம ஓட முடியாது. அழகா ஒரு வார்த்தை சொல்கிறது, வாசித்து பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, ஆகையால் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. இப்ப என்ன சொல்லிருக்கீங்க, பாரமான யாவற்றையும். அப்ப சுமையாகிய பாரத்தை இல்லம்மா, அந்த இடத்துக்கு வாங்க. பாவமான பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய. நோக்கம் ஒண்ணு இருக்கு. யாரை நோக்கி போகணுங்க, இயேசுவை நோக்கி போகணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். அப்ப எனக்கு ஒரு செய்தி இருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு நேராக நான் ஓட வேண்டும் என்பதற்காக என்னுடைய பாரமான காரியங்களை நான் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாபத்தையும் நம்மை சுற்றி நெருக்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. அடிச்சு புடிச்செல்லாம் ஓட வேண்டாம். ஏன்னா நமக்கு எல்லாம் இருக்குது. நமக்கு ஆண்டவர் என்னைக்குமே, நீ முதல்ல வந்தாங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, 2வது வந்தாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ், 3வது வந்தா தேர்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க. அப்படி போட்டிருக்காரு ஆண்டவர். நம்மள என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர், முடிக்கணும், அவ்வளவுதான். முடிவு போறீங்க ரசிக்க நிலையிருப்பானே ரசிக்கப்படுவான். நான் ஓட்டத்தை சரியா முடிக்கிறேனா, அவ்வளவுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் முந்தி நான் ஓடிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க ஓடணுமோ அப்படி நீங்க கம்ஃபர்டபுளா நீங்க ஓடி முடிங்கிறது தான் ஆண்டவர். உங்களுக்கு வசதியை தேடிக்கங்க. என்ன வசதி, பாரமெல்லாம் இருக்கணுமா? ஆண்டவரே என்னால் முழங்கால் படிட்டுலாம் நிற்க முடியாது, ஆண்டவரே என்னால் கொஞ்சம் உட்கார்ந்து தான் என்னால் ஜெபம் பண்ண முடியும், பண்ணுங்க. ஆண்டவரே நான் சில வேளை தவறி விழுகிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. தம்பி 1 முறை 2 முறை உன்னை மன்னிக்கிறேன்ப்பா, நீ மாறி வந்துரு. இப்படி எல்லா வகையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாருங்க,
நிறைய கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. நல்ல வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறாருங்க. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டத்தை சரியாய் முடித்து விடுவீர்களானால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நீங்கள் ஓடணுமே ஒழிய சும்மா ஓடிக்கிட்டு இருக்காதீங்க, வேஸ்டா ஓடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு இருக்கிறது, அதற்கான நோக்கம் இருக்கிறது, செய்தி இருக்கிறது, அதற்கான ஒரு கிஃப்ட் இருக்கு, பரிசு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம ஓட வேண்டுமே ஒழிய வெட்டித்தனமா ஓடிட்டு இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் நமக்கு எந்த விதமான ஆதாயம் நமக்கு கிடையாது. ஆனால் சரியாய் ஓடுவோமானால் நித்திய ஜீவன் என்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அது கொஞ்ச காலம் அல்ல, நித்திய காலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.